கொலை நம்பர் 3. திருநெல்வேலியை சார்ந்த முன்னாள் எஸ்ஐ ஜாகிர் உசைன். அவர் அந்த ஏரியா மசூதியோட பராமரிப்பு செயலாளர் இருந்தார். அது இல்லாமல் வக்ஃபு அந்த திட்டத்துக்கு கீழே இருக்கிற நிலங்களை ஏதோ சிலர் ஆக்கிரமிப்பு பண்ண போகிறாங்க அப்படின்னு இவர் போய் தட்டி கேட்டு சில கொலை மிரட்டல் வந்திருக்கு. சாவறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே அவர் ஒரு வீடியோ ஒன்று போடுறார். நான் இவரால் தான் கொலை செய்யப்பட போகிறேன், நான் செத்துருவேங்க, எனக்கு தெரியும் அப்படின்னு தெரிஞ்சு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. அது சமூக வலைதளங்களில் 2 நாளாக பரவிட்டு இருக்கு. அப்பொழுதும் அதுக்கு பிறகு 2 நாள் கழிச்சு தான் யார் அவர் குறிப்பிட்டாரோ அதே நபர் அவரை கொலை செய்கிறார். அது எப்போ? அந்த ரமலான் டைமில் நோன்பு முடிச்சுட்டு பள்ளியிலேருந்து வெளில வரும்போது கொலை செய்யப்படுகிறார். அப்படி இருக்கிற பட்சத்தில் 2 நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு அவரே இண்டிகேஷன் கொடுத்துட்டாரு என்ன கொல்ல போகிறாங்க அப்படின்னு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த உளவுத்துறை கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. அவர் கொலை செய்யப்பட்ட பிறகு அவருடைய மகன் வந்தார். அவருக்கும் அதே பிரச்சனை இருக்குது, எங்கள் வீட்டை சுற்றி அவ்வளோ பேர் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க, எனக்கு பாதுகாப்பு வேணும் சொன்னது பிறகு 3 நாள் கழித்து அந்த கோர்ட் கொடுக்குது அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு குடிமகன் நடக்கிற அக்கிரம அநியாயங்களை ஒருத்தன் தட்டி கேட்குறான், ஒரு சமூக ஆர்வலர் தட்டி கேட்குறான்னா அவனுக்கு தாங்க பாதுகாப்பு கொடுக்கணும். ஆனால் இந்த அரசு, இந்த காவல்துறை என்ன பண்ணுதுன்னா, யாரெல்லாம் குற்றவாளியோ அவங்க பின்னாடி நின்றுக்கிட்டு, ஏன்னு கேட்டால் அவர் குறிப்பிட்டிருந்தது ஒரு காவல்துறை அதிகாரி, அவரும் இதுக்கு சம்பந்தம் குறிப்பிட்டிருந்தார். அவர் தான் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஆளே, அவர் தான் இந்த கொலைக்கு காரணமாக இருந்தது. அப்படி இருக்கிற பட்சத்தில் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எவ்வளோ சீர்கெட்டு கிடக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம்.